அனைவருக்கும் வணக்கம். ஓம் தத்புருஷாத்மிகி வக்ரதுண்டாயத்மிகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் தத்புருஷாத்மி மகாசனாதிமிகி தன்னோ சண்மு பிரசோதயாத் என்ற விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய சிறப்பு பதிவை காண்போம். ஆடி மாத பூர நட்சத்திரத்தில் வரக்கூடிய ஆடி பூரம். இந்த ஆடி பூரம் என்பது ஸ்ரீவில்லிபுத்தூரில் அருள்பாலிக்கூடிய ஆண்டாள் வழிபாட்டுக்கு உகந்த நாள். ஆண்டாள் வழிபாடு என்பது நீண்ட நாட்களாக திருமணமாகாத இளைஞர்கள், நீண்ட நாட்களாக திருமணம் கைகூடாத இளம் பெண்கள், இவர்களுக்கு திருமணத்தை கூட்டி வைக்கக்கூடிய ஒரு விரத நாள். முதிர்கன்னிகள், முதிர்காளைகள், அவர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான விரதம் தான் ஆடிப்பூர விரதம். இதற்கான அதிபதி ஆண்டாள். இந்த 19 கிட்ஸ்ன்னு ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, ரொம்ப நாளாக எனக்கு கல்யாணம் ஆகலைன்னு சொல்லக்கூடிய இந்த 19 கிட்ஸ் இருக்காங்க இல்லையா, 90ல் பிறந்த ஆண் பெண்கள், அவர்களுக்கு இந்த ஆடிப்பூர விரதம் இருந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு திருமணம் கைகூடும். இந்த விரதத்தை எப்படி எடுக்கணும்? ஆண்டாள் வழிபாடு. ஆண்டாள் என்பவள் சூடி கொடுத்த சுடற்கொடியால் அரங்கநாத பெருமானை கணவனாக நினைத்து கொள்கிறாள். மனித பிறவி எடுத்த ஆண்டாள் நாச்சியார், அவர் தந்தையானப்பட்டவர் என்ன பண்ணுறாருன்னா, மாலையை தொடுத்து பெண் கையில் கொடுத்து, குழந்தையாக இருக்கும்போது ஒரு 4-5 வயசு குழந்தை, அவள் கையில் கொடுத்து நீ கோயிலில் போய் கொடுத்துட்டு வா சாமிக்கிட்ட அப்படின்னு கொடுத்து அனுப்புகிறாங்க. இவன் என்ன பண்ணுறா, கோயிலுக்கு போகும்போது என்ன பண்ணுறா, ஏற்கனவே பெருமாள் மேலே அதிதீவிர பக்தி. அப்போ என்ன பண்ணுறா, தனக்கு மாலையை போட்டுட்டு அந்த மாலை தான் திருப்பி கொடுக்குறான். போட்டு பார்த்து திருப்பி சாமி கொடுக்குறான். அப்படி கொடுப்பது தவறு என்று சொல்லும்போது, இல்லை, நான் சூடிய மாலை இறைவனுக்கு, அவன்தான் என் கணவன் என்று பிடிவாதம் செய்து ஆண்டாளாக பிறவி எடுத்த அந்த ஆண்டாள் நாச்சியார் என்ன பண்ணாங்கன்னா, பிடிவாதமாக அரங்கநாதரையே மனதில் இருத்தி அரங்கநாதரையே கணவனாக ஏற்றுக்கொண்டவள் தான் ஆண்டாள். நீண்ட நாட்களாக திருமணமாகாத காளைகள், இளம் பெண்கள், எனக்கு இப்படி தான் கணவன் வேணும், எனக்கு இப்படி தான் மனைவி வேணும் என்று இந்த ஆடிப்பூர நாளில் விரதம் இருக்கணும். ஆண்டாளை நினைத்து காலை பொழுதில் நீராடிட்டு வீட்டை சுத்தம் செய்து புத்தாடை உடுத்தி கொள்ளலாம். வீட்டில் தலைவாழை இட்டு சாதம் வைத்து அதில் தற்போது கிடைக்கக்கூடிய பதார்த்தங்கள், பழங்கள் அனைத்தையும் வைத்து ஆண்டாள் படம் வைத்து, ஆண்டாளுக்கு ரொம்ப பிடிச்சது வளையல், அதுவும் இளம் பெண்கள் ஆண்டாளுக்கு வளையல் வைத்து படைத்தால் கண்டிப்பாக வளைகாப்பு இடக்கூடிய வாய்ப்பை ஆண்டாள் தருவாள் என்பது நிதர்சனமான உண்மை. திருமணத்தை கைகூட்டி பிரசவ நேரத்தில் வளகாப்பிடக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை ஆண்டாள் தருவாள் என்பது இந்த ஆடிப்புற விரதத்தின் சிறப்பு. இளம் ஆண்கள் தாலி கயிறை வச்சு படைப்பாங்க. சில இடத்துல அந்த வழக்கம் உண்டு. அப்போ அந்த தாலி கயிறை வைத்து படைக்கும்போது இந்த தாலி கயிறை அணியக்கூடிய பெண் வருவாள். ஆண்டாளாக அவளே உன்னை மணமுடிப்பாள் என்று சொல்வார்கள். அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த விரதம் தான் இந்த ஆடிப்புற விரதம். ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆடிப்புறத்தில் ஆண்டாளுக்கு தேர் திருவிழா ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீண்ட நாட்களாக திருமணம் நடைபெறாதவர்கள் கண்டிப்பாக இந்த ஆண்டாள் வழிபாட்டை செய்யுங்க. ஆடிப்பூரத்தில் கூட்டத்தில் உங்களால் கோயிலுக்கு போக முடியல என்றாலும் உங்கள் அருகில் உள்ள கோயிலில் போய் ஆண்டாளை வழிபடுங்க. அங்கே சில கோயிலில் ஆண்டாளை மட்டும் தனியாக எடுத்து ஆண்டாளுக்கு அலங்காரம் செய்து வளையல் வைத்து படைப்பார்கள். காலையில் விரதம் இருந்து மாலை பெருமாள் கோயிலுக்கு போய் அந்த வளையலை வாங்கிட்டு வாங்க. அந்த மாதிரி நாமளே பரிகாரத்தில் நிறைய பேருக்கு சொல்லி திருமணம் கைகூடி அவங்க ரொம்ப சிறப்பாக இருக்காங்க. அவங்க நினைத்ததை விட சிறப்பான வாழ்க்கையை ஆண்டாள் கொடுப்போம். உங்கள் தகுதிக்கு மீறிய ஒரு சிறப்பான வாழ்க்கையை ஆண்டாள் கொடுப்போம். அதுதான் அந்த ஆடிப்புற விரதம். காலையிலேருந்து உபவாசம் மாதிரி இருக்கணும். சாயங்காலம் படையலிட்டு வழிபட்டு கோயிலுக்கு போய் ஆண்டாளை வழிபட்டு அப்புறம் தான் சாப்பிடணும். அப்படி ஒரு சிறப்பு வழிபாடு இந்த ஆடிப்புற வழிபாடு. வளையல் வைத்து படைப்பது, அதுக்கப்புறம் குங்குமம், மஞ்சள், அதுக்கப்புறம் தாலி கயிறு இதெல்லாம் வச்சு படைக்கிறது ஆண்டாள் வழிபாட்டில் மிக உன்னதமானது. இன்றைய நாளில் ஆடிப்புற விரத நாளில் ஆண்டாளை வழிபட்டு திருமணம் கைகூடாதவர்கள் திருமணம் கைகூடி தம்பதி சமேதராக நலமாக வளமாக வாழ வாழ்த்துக்கள்.